மக்களின் குறைகளை கேட்க தனி செல்போன் செயலி விரைவில் துவங்க உள்ளதாகவும், பண்டிகை காலத்தில் கொரோனா தொற்று பரவல் விஷயத்தில் வணிகர்களும் பொதுமக்களும் அரசின் விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கரூர் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சித் தலைவராக மலர்விழி கடந்த வெள்ளிக்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னும் 6 மாத காலத்திற்குள் கரூர் மாவட்டத்தில் வீடு இல்லாமல் குடியிருக்கும் வீட்டிற்கு பட்டா இல்லாமல் இருப்பவர்களுக்கு தகுதியான நபர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்றார். தகுதியான நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஓய்வூதியம் பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், பிளாஸ்டிக் குப்பைகள் சேராமல் இருக்கவும், வரும் பருவமழை காலங்களில் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க தினசரி குப்பைகளை சேகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். ஏற்கனவே இருந்த மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைகளை எளிமையாக தெரிவிக்க வசதியாக ஆப் ஒன்றை அறிமுகம் செய்துள்ளதாகவும், அதே போன்று கரூர் மாவட்டத்திலும் ஒரு வார காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் மூலம் அறிமுகப்படுத்தப்படும் டிஜிட்டல் பேனர் வைப்பதை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதில் நடைமுறைப்படுத்துவதில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்பதை கண்டறிந்து மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் என்றார். எந்த கட்சியினராக இருந்தாலும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவல் தடுக்கும் விதமாக அரசு விதிகளை பொதுமக்கள், வணிகர்கள் கடைபிடிக்க வேண்டும் எனவும், பண்டிகை காலங்களில் கூட்டமாக பொதுமக்கள் வணிக நிறுவனங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும், வணிகர்களும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு விற்பனை செய்ய வேண்டும் எனவும், கடைகளை சீல் வைக்கும் நிலைக்கு மாவட்ட நிர்வாகத்தை தள்ள வேண்டாம் என்றார். மக்களுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, குறைகளாக இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு தான் அந்த விஷயம் உங்களுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வையிலிருந்து புதிய ஒரு கோணத்துல உங்களுக்கு தான் தெரியும். நல்ல விதமாக இதற்கு முன்பிருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை நல்கினீர்களோ அதே போல ஒரு ஒத்துழைப்பை மாவட்ட நிர்வாகத்திற்கு தற்போதும் தரும்படி கேட்டுக்கொண்டு, இந்த மாவட்டத்திலே பிரையாரிட்டின்னு பார்த்தோம்னா தமிழக அரசாங்கத்துடைய முக்கிய நோக்கம் மாவட்டத்தில் ஒருவர் கூட பட்டா இல்லாதவராக, அதாவது தகுதி படைத்து இலவச பட்டா பெறுவதற்குண்டான தகுதிகள் இருந்து பட்டா இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பது தமிழக அரசாங்கத்துடைய திட்டம். இந்த ஒரு 3-4 மாத காலத்திற்குள்ளாக வீடு இல்லாத ஏழைகளே மாவட்டத்தில் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய முதல் பிரையாரிட்டியா இருக்கும். அதே போல தகுதியான நபர்களாக இருந்து, அதாவது அவர்களை ஆதரவற்றவர்களாக பார்ப்பதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர்களுக்கு தமிழக அரசாங்கம் முன்னுரிமை அடிப்படையிலே ஓய்வூதிய அந்த பென்ஷன் கொடுக்கணுங்கிறது தமிழக அரசுடைய எண்ணம். அந்த எண்ணம் ஈடேறுகின்ற வகையிலும், அதே போல நான் வந்து இந்த 2 தினங்களுக்குள்ளாக நகர் முழுவதும் சுற்றி பார்த்ததுல நிறைய இடங்கள்ல பிளாஸ்டிக் பை, குப்பை கூலங்கள் அது போல சேர்ந்து இருக்கு. எதிர்வரக்கூடிய பருவமழை காலத்துல என்னதான் நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இதெல்லாம் சுத்தம் பண்ணியிருந்தோம்னா கூட பிளாஸ்டிக் பைகளும் குப்பைகளும் நம்ம எடுக்காம இருந்தோம்னா மழையிலிருந்து இது அடித்து செல்லப்பட்ட அந்த ஸ்ட்ராங் வாட்டர் திருப்பியும் ட்ரெயின்ஸ் எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். போர்க்கால அடிப்படையிலே தேங்கி இருக்கக்கூடிய அங்கங்கே காணப்படுகின்ற அந்த குப்பையை தினசரி ஒரு நடவடிக்கையாக எடுத்தோமே ஆனால் டெங்கு பருவமழை காலத்தில் அந்த மழையால் ஏற்படக்கூடிய சேதங்கள் தவிர்ப்பதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும். அதே போல அரசாங்கம் முன்னுரிமை அடிப்படையிலே மாவட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு என்னென்ன திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதோ அனைத்து திட்டங்களையும் துரிதமாக நடைபெறுவதற்கு மாவட்ட நிர்வாகம் முயற்சிகளை மேற்கொள்ளும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த முயற்சியிலே உங்களுடைய பங்களிப்பு அளப்பரியது என்பதை மீண்டும் ஒரு முறை கூறி, நம் செயல்பாடு அமைவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த செயலி நான் இருக்கும்போதே மானிட்டரிங் ஆபீசர் திரு நீரஜ் மிட்டல் அவர்கள் வரும்போது அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த செயலியை வடிவம் கொடுத்து அதை இனாகிரேட் பண்றதுக்கு முன்னால வடிவம் கொடுத்து அவருக்கு வாட்ஸ்அப்ல போட்டு கன்கரன்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஏன்னா தேர்தல் டைம்ல எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அந்த படம் பிடிச்சோன்னா உடனடியாக ப்ராப்பர்லி ஒரு அடுத்த வாரத்தில் அது போல அமைச்சரை கொண்டு நம்ம அதை எங்கேயுமே செயல்படுவோம் ரெடியா இருக்கு. அமைச்சர் அது போல இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு ஒரு லூப் கொடுத்துருப்போம் அதுல. ஸோ அதை கொடுத்து இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்த பிறகு ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த செயலை இங்கேயும் அறிமுகப்படுத்திடலாம். அரசு விதிகளை மதிக்கவில்லை என்றால் என்ன பண்ணணுங்கிறதுக்கு பப்ளிக் ஹெல்த் ஆக்ட் அமெண்ட் பண்ணி அந்த பெனல்டி போடுறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை தீவிரமா அமல் பண்ணாலே அதற்குண்டான சொல்யூஷன் இருக்கும். நம்மளை விட அதிகமா பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அதிகமா இருந்தப்போ இந்த விதிகளை தீவிரமா அமல்படுத்தி நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள தமிழ்நாடு இன்னைக்கு இருக்கிறது காரணமே விதிகளை அமல்படுத்துவதில் ஏதாவது ஒரு தொய்வு இருந்ததுன்னா கண்டிப்பா அதற்குண்டான பறக்கும் படை ஒரு ஏரியாவை மார்க் பண்ணி அதற்குண்டான பறக்கும் படை அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு இருக்கும் அரசு விதிகளை சரிவர அமல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும். 3 விதமான இந்த கொரோனா தொற்று குறைந்து வருகிறதுங்கிறது உண்மை. ஆனா அதுலயே பாத்தீங்கன்னா பூஜா ஹாலிடேஸ் கிட்டத்தட்ட ஆயுத பூஜை அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கிரௌடு நிறைய எல்லா இடங்கள்லயுமே போச்சு. ஜெர்மனி, பிரான்ஸ் இந்த இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சடனா ஒரு ஸ்பர்ட்
ஆகி லாக்டவுன் போட்டிருக்காங்க. இப்ப இது பூஜா ஹாலிடேஸ்லயும் எதிர்வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கும் மக்கள் இது போல கூட்டம் கூட்டமா நண்பர் சொன்னது போல முகக்கவசம் இல்லாம அது போல போனாங்கன்னா அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறது இன்குபேஷன் பீரியட் 14 நாள் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம கூட்டத்துல போயிட்டு வந்தோம்னா இன்னைக்கு அதுக்கு உண்டான வெளிப்பாடு தெரியாது. முழு வெளிப்பாடு தெரியறதுக்கு நிச்சயமா ஒரு 14 நாள் ஆகும். வரும்போது பூஜா ஹாலிடேஸும் இந்த தீபாவளியும் கம்பைன் ஆகி எப்படி இருக்கும் என்பதை இப்ப நம்ம கேட்சியத்துல சொல்லவே முடியாது. அதனால கண்டிப்பா அந்த முகக்கவசம் அணிவது, சமுதாய இடைவெளியை கடைபிடிப்பது, கண்டிப்பா சானிடைசர் போட்டு அப்பப்போ கையை சுத்தம் பண்ணிக்கிறது, இந்த வழிமுறைகள் இல்லை என்றால் யாராக இருந்தாலும் கண்டிப்பா இந்த ஒரு 15 தினம் இன்குபேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே தாக்கம் எப்படி இருக்குங்கிறது அப்புறமா தான் தெரியும். வந்தபின் பார்த்துக்கலாங்கிறத விட வருமுன் தாப்போங்கிறது தான் புத்திசாலித்தனமான ஒரு இதுவா இருக்க முடியும். அதனாலதான் தமிழக அரசாங்கம் தொடர்ந்து இந்த வழிமுறைகள் SMS சொல்லக்கூடிய சானிடைசர் போட்டு கையை கழுவுங்க, மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்சிங்க கடைபிடிங்க அப்படிங்கறத பொதுமக்களுக்கு இந்த தருணத்துல ஒரு வேண்டுகோளாக இல்ல. கண்டிப்பா கடுமையான சட்டதிட்டங்களை பிடிக்கலன்னா முதல்ல அபராதம் விதித்த பிறகு அவங்க அதை பண்ணலன்னா சீல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வியாபாரிகள் நம்மளை தள்ளக்கூடாது. அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை கடுமையா கரெக்டா பின்பற்றும்படி வணிகர்களையும் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.